காய்ஸ் இப்போ வந்து ஆனியன் பக்கோடா போடுறேன். வந்து பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா 4 வெங்காயத்தை நல்லா சீவிட்டேன். சீவினதுக்கப்புறம் இதை நல்லா உடச்சி விட்டுறணும். இப்படி உடச்சி விட்டுறணும் காய்ஸ். குட்டு குட்டாக இருக்கக்கூடாது. உடச்சி விட்டாச்சு. அவ்வளோதான். அப்புறம் காய்ஸ் இப்போ வந்து போண்டா மிக்சர் பவுட்ரு போடுறேன். போட்டு இப்படி நல்லா பிணைஞ்சிக்கணும் காய்ஸ். பிணைஞ்சிட்டு லேசாக தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப குழன்னு போடக்கூடாது, ரொம்பவும் கட்டியாகவும் போடக்கூடாது. வெங்காயத்தில் மாவு பிடிக்கணும் காய்ஸ். இந்த மாதிரி போடணும். ஆனியன் பக்கோடா. எண்ணெய் வந்து காய்ஸ் முக்கால் பாதத்தில் காயணும். நல்லா காஞ்சு போட்டிங்கன்னா கரிஞ்சிரும். இப்படி முக்கால் பாதத்தில் இருக்குது. அடுத்தது வந்து இப்போ தான் குத்தி விட போகிறோம் காய்ஸ். இதான் ஆனியன் பக்கோடா ரெடி காய்ஸ். ஆனியன் பக்கோடா ரெடி காய்ஸ். ஒரு ஏடு எடுத்தாச்சு காய்ஸ். ஆனியன் பக்கோடா ஒரு ஏடு எடுத்தாச்சு காய்ஸ். ஆனியன் பக்கோடா ரெடி. அடுத்தது ஒரு ஏடு போடுறோம் காய்ஸ்.